பின்னாடி ஒரு ஒளிவட்டம், மனசுல மனித கடவுள் நினைப்பு. நித்யா அந்த மாதிரி கருமம் பாட்டு, சூப்பர் பாட்டு. அதுக்கு இவனுங்க எல்லாம் சேர்ந்து மீம் பேஜஸ்ல முட்டு கொடுக்குறானுங்க. அதை பாக்குறப்ப தானே டென்ஷன் ஆகுது எனக்கு. நல்ல வேலை எனக்கு அந்த மாதிரி மீம்ஸே வரதில்ல. எனக்கு வந்து 2 மீம்ஸும் வருது, செருப்பால் அடிக்கிற மீம்ஸும் வருது, நடுநடுல இந்த மாதிரி அப்படின்னா கீபோர்ட்ல கை வச்சாலே ஃபயர் வர மாதிரி மீம்ஸ் இருக்குல்ல, அது போடுறானுங்க. வணக்கம் மக்களே. நான் சொல்ல மாட்டேன், வெறும் இது மட்டும் தான். அதான் என்னால வாய்ஸ் வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நான் சிங்க் பண்ண முடியாம நான் தவிக்கணும். என் வாய்ஸ் மட்டும் வணக்கம் மக்களேன்னு வந்துடும். உனக்கு வந்து இவன் எங்க பேச போறான்ற வாய்ஸ் நான் தேடிட்டு தவிச்சுக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். சரி நண்பரே சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம்ன்றது தமிழ்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நீங்க வந்து ஃபார்முலா வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. தமிழ் பார்த்து தெரிஞ்சுங்க. இல்ல அப்புறம் என்ன ஆரம்பிச்சுட்டு தமிழ் பார்த்தாலே தெரியும் என்ன. சொல்லுங்க எப்படி என்ன பேச போறோம், என்ன படம் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? எஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஒரு படம் இந்தியன் சினிமான்னு சொல்லலாமா, சரி சவுத் இந்தியன் சினிமால ஒரு முக்கியமான படம். நாட் அ சூப்பர் ஹீரோ மூவி. நான் அது தெளிவா திருத்தமா சொல்லிக்கிறேன், சூப்பர் ஹீரோ படம் இல்லை. இது ஒரு வித்தியாசமான ஒரு யூனிவர்ஸ், இந்தியன் சினிமால பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு யூனிவர்ஸ் நினைக்கிறேன். லோகா பார்ட் 1 சந்திரா. இது எப்படின்னா, இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் ஒன்று வரும், நம்ம ஹென்றி ஐயா நடிச்சிருப்பாரு, த விச்சர்னு ஒரு சீரீஸ் ஒன்று வரும். அதுல ஒரு மாதிரி மித்திக்கல் கிரியேச்சர்ஸை வச்சுதான் அந்த சீரீஸ் போகும். இந்த படமும் ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான், மாடர்ன் டே மித்திக்கல் ஃபிக்ஷன். சரி சொல்லுங்க, அந்த படத்தினுடைய கதையை வந்து எப்படி சொன்னீங்கன்னா நம்ம அப்படியே அடுத்து பாஸ் எல்லாத்தையும் நானே சொன்னா அப்புறம் எதுக்கு நீங்க வீடு எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லிருப்பேன். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நான் பார்க்கவே இல்லடா, எங்க கதையா யாரு இது எங்க போறாங்க அப்படின்னு. இன்னைக்கு பார்த்து பிஆர் காட்ட படத்தை போட்டான். நண்பர்களே, 6:35 படத்துக்கு 7:05 நான் போனேன். கண்டிப்பா அவன் வந்து 7:15 தான் படம் போடுவான்னு நினைச்சு போனா, அவன் கரெக்டா 7 மணிக்கே படத்தை போட்டிருக்கான். நான் சொன்ன மாதிரி இது ஒரு மாடர்ன் டே மித்திக்கல் ஃபிக்ஷன் தான். இது எப்படின்னாக்கா, இந்த லோக்கல் லெஜெண்ட்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, எல்லாரோட உள்ளூர்லயும் ஒரு அர்பன் லெஜெண்ட், அந்த மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்கும்ல, இங்க இப்படி ஒரு ஆள் இருக்காங்க அப்படி ஒரு ஆள் இருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்துல யக்ஷின்னு ஒரு கேரக்டர் இருக்கு போல. இந்த யக்ஷி வந்து நான் பிரம்மயுகத்திலையும் கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. சோ அந்த கேரக்டரை வச்சு, அந்த கேரக்டர் இப்போ உயிரோட இருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த கேரக்டருக்கான அந்த கம்யூனிட்டி, அவங்களோட உலகங்கள் எப்படி இருக்கும், அவங்க ஜாதியில வர்ற ஆட்கள். ஜாதிலாம் கிடையாது, ஜாதி கிடையாது. நாங்க இப்ப அவங்களோட நாங்க மேல் ஜாதி, நீங்களா வீரமான வேம்பயர் வம்சம்டா. இந்த காலத்துல இருந்தா அவங்க என்ன அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது, அவங்க எதுக்காக எந்த நோக்கத்துக்காக வந்து இப்போ இருக்காங்க அப்படின்றதா வந்து இந்த படத்துடைய மொத்த கதை. அந்த பிரச்சனைகளுக்குள்ள நம்மள மாதிரி சில நார்மல் மனுஷங்களும் வந்து மாட்டிக்கிறாங்க. அதுல வந்து நம்ம ஹீரோவும் ஒரு ஆளு, ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுடைய கதி என்ன ஆகுது, அவங்களுடைய பயணம் எப்படி போகுதுன்றதா வந்து இந்த லோகா பார்ட் 1. நான் சொன்னது 10 நிமிஷம், மீதி அவர் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறாரு. சரி ரைட், இப்போ அப்படியே வந்து இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட், இந்த படம் வந்து சிம்பிளா ஒன்லைன்ல உங்களுக்கு வந்து பிடிச்சதா இல்லையா என்ன ஏதுன்றத சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் வந்து எதிர்பார்த்து போனது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம், ஒரு வண்டர் உமன் மாதிரி ஒரு படமா இருக்கும் தான் நான் நினைச்சு போனேன். ஆனா இவங்க டோட்டலா டிஃப்ரெண்டா ஒரு யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி மோர் தென் பிடிச்சதுன்றதை தாண்டி எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு எனக்கு. இந்த படம் தான் ஸ்டார்டிங், எனக்கு அந்த யூனிவர்ஸ்க்கே இதுதான் ஸ்டார்டிங். ஒரு மாதிரி பர்ஃபெக்டான ஸ்டார்டிங்கா இருந்துச்சா, ஐயா ஜாலியா இருக்கு, இனிமே இந்த மாதிரி நிறைய படம் வரும், ஜாலியா இருக்கும்னு இருந்துச்சு எனக்கு. எனக்கு வந்து போறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூல எல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க, 30 கோடி தான் பட்ஜெட், 30 கோடி தான் பட்ஜெட்ன்றத வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. நான் உள்ளர போறப்ப என்னோட எதிர்பார்ப்பு வந்து 30 கோடியில எப்படி இவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சூப்பர் ஹீரோ மூவி அந்த ஒரு குவாலிட்டி கொடுத்துருப்பாங்கன்றதுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. அது தாண்டி இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர், சூப்பர்மேன், இது ரெண்டுத்தையும் விட இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழ் சினிமால வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ படம், ஒரு நல்ல தரமான படம் வந்து ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல எனக்கு வந்து ஒரு மீம் ஞாபகம் வந்துச்சு. அதாவது 2 பேர் இருப்பாங்க, 2 பேர் வந்து பணத்தை பிரிக்கிற மாதிரி, பங்கு பிரிக்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று இருக்கும். அதுல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பங்கை வந்து பிரிச்சு, இம்புட்டோண்டு பங்கு ஒரு 30% பங்கு பிரிச்சு விஎஃப்எக்ஸ் டீம் கிட்டயும், மீதி இருக்கிற பெரிய அமௌண்ட் வந்து கேஸ்டிங் டீம் கொடுக்குற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அதுதான் வந்து இந்த படத்தை பாக்குறப்பெல்லாம் எனக்கு வந்து நம்ம தமிழ் சினிமா எந்த கதியில இருக்குது, ஏன் வந்து இப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்றது மனசுல வந்து போயிட்டு இருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமா பார்த்தா அப்படின்னா ஆல்ரெடி வந்த படத்தை விட இந்த படம் கேவலமா இருக்கு, வந்து இதுக்கு அதுவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கோம், இவங்க வந்து இப்படி போயிட்டு இருக்காங்க. இந்த டிஸ்கஷன்ல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மாவீரன் இஸ் வெரி மச் அண்டர் அப்ரிஷியேட்டட். அதை மட்டும் நான் இங்க தெரிவிச்சுக்க விரும்பிக்கிறேன். நம்ம தமிழ் சினிமால வந்த சூப்பர் ஹீரோ படங்கள்லயே உருப்படியான தரமான படம், பயங்கர ரீவாச் வேல்யூ இருக்கிற படம் மாவீரன். அதை இன்னும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி இருந்திருக்கலாம்.
ஃபைன். இப்போ நம்ம லோகாக்கு வருவோம். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து 30 கோடியில பயங்கரமா பண்ணியிருந்தாங்கப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அடுத்த பாசிட்டிவ் என்ன சொல்லுங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து சிஜியும் விஎஃப்எக்ஸும் தான். பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. 3 விஷயம் சேர்ந்து சொல்லணும் இதுல. ஆக்சுவலா விஎஃப்எக்ஸ், சிஜி வித் சினிமாட்டோகிராஃபி, அந்த லைட்டிங் ஒர்க்கு, அந்த லொகேஷனு, அப்பா அதான் அந்த ஹாலிவுட் தரம். நிறைய பேர் மீன் போட்டிருந்தாங்க ஹாலிவுட் லெவல்ல இருக்குன்ட்டு. அந்த ஹாலிவுட்ன்ற ஃபீலை நம்ம கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, அடுத்து சிஜியும் விஎஃப்எக்ஸும் தான். எந்த இடத்துலயுமே குறையே இருக்காது. நிறைய விஎஃப்எக்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா, எதுலயுமே குறையே இருக்காது. ஒரு மாதிரி இது ஒரு இப்பதான் நம்ம இது புதுசா ட்ரை பண்றோன்ற ஒரு விஷயமே தெரியாது. ஆல்ரெடி ரொம்ப நாளா பழக்கப்பட்டவங்க பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். எனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ஃபர்ஸ்ட் இந்த நீ சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பிரம்மாண்டமா ஃபீல் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து விஎஃப்எக்ஸ் கூட வந்து ரொம்ப லிமிட்டடா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல மட்டும் தான் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆக்ஷன் சீன்ஸ்மே இது ரொம்ப கம்மி தான். ஆனா சினிமாட்டோகிராஃபி தான் படம் ஃபுல்லா. நீ சொன்ன மாதிரி இந்த பில்டிங்ஸ்ல இருக்க நியான் லைட்ஸ் இருக்குல்ல, பில்டிங்ல லைட்டு, ஆட்டோல லைட்டு, தெருவுல லைட்டு, எங்கிட்டு போனாலும் லைட். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், பெங்களூரை நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. பெங்களூரை இவ்வளவு அப்பாட்டகரா கட்டியிருக்காரு, அதுக்கே ஒரு கூடோஸ். எனக்கு வந்து நிறைய இடத்துல சினிமாட்டோகிராஃபி பிடிச்சிருச்சு. அதுல முக்கியமா வந்து நான் லைட்டா பாக்குறப்போ பரவாயில்லையா அப்படின்னு நோட் பண்ணது வந்து ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கும் ஸ்டார்டிங்ல. இந்த ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் லவ் பண்றதுக்காக பின்னாடி சுத்திட்டே இருக்கப்போ ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கும். அப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு உப்போ ஏதோ ஒன்று தட்டி விட்டுருவாரு. அந்த உப்பு அப்படி கீழே கொட்டுறப்போ அதுல இருக்க தூள் வானத்துல இருக்க நட்சத்திரம் மாதிரி டிரான்சிஷன் வந்து ஆமா வானத்துல இருக்க நட்சத்திரம் மாதிரி வந்து அடுத்த சீன் அப்படியே கண்டினியூ ஆகும். சோ இந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து எடிட்டிங்ல அடுத்த பாசிட்டிவா சொல்லலாம்னு வச்சிருந்தேன். சினிமாட்டோகிராஃபியோட கோத்து விட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நல்லா இருக்கு, அது ஒரு இதுவா இருக்குல்ல. நிறைய மேட்ச் கட்ஸ் வச்சிருந்தாங்க, பயங்கரமான மேட்ச் கட்ஸ் எடிட்டிங் பேட்டர்ன்ல. ஒரு மாதிரி பார்க்க வந்து இத்தனை நாள் அந்த மேட்ச் கட்லாம் வேற ஏதோ ஒரு ஃபாரின் படத்துல ரீல்ஸ்ல பாத்துட்டு இருந்ததெல்லாம் இப்ப நம்ம ஊர் படத்துல பாக்குறப்போ திருப்தியா இருந்துச்சு எனக்கு. அடுத்தது எனக்கு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவா இருந்தது வந்து மியூசிக். நான் காஸ்டிங் சொல்லுவாருன்னு நினைச்சேன். மியூசிக் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து எப்போ சொன்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஎஃப்எக்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த கதையை பிரம்மாண்டமா ஆக்குச்சோ, அந்த மியூசிக் இன்னும் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சந்திரா ஒவ்வொரு டைம் வர்றப்போ அந்த மியூசிக்கா இருக்கட்டும், சாண்டி மாஸ்டர் வர்றப்போ இருக்க அந்த வில்லனுக்கான மியூசிக்கா இருக்கட்டும், அது ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. அதுதான் வந்து இவங்க உண்மையாவே ஒரு சூப்பர் ஹீரோ இல்ல அந்த சூப்பர் பவர்ஸ் இருக்கிற ஒரு ஆளு, இவன் வந்து உண்மையாவே வந்து இந்த வில்லன் வந்து த்ரெட் தான் அப்படின்றத ஒவ்வொரு சீன்லயும் அவனை காமிக்கிறப்போ, ஈவன் இந்த பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சாண்டி நார்மலா காமிக்கிறப்பயே அவன் ஒரு வில்லன்ற மாதிரி நல்லா ரெஜிஸ்டர் ஆயிட்டாப்ல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த ஒரு மியூசிக். எல்லா சைட்ல இருந்து மியூசிக் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதை பாத்துக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் நம்ம தமிழ் சினிமா ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படத்தை அனிருத் கிட்ட கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும். காதல இறங்கி கரகரன்னு கத்தி அந்த மியூசிக்கே தெரியாத அளவுக்கு பண்ணிருப்பாரு. போய் என் தலைவனோட மதராசி ஆல்பம் கேட்டுவாங்க, தலைவன் இறங்கி செஞ்சிருப்பான். இல்ல இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்துல இருக்க மியூசிக் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு என்ன தாண்டி அந்த பிரம்மாண்டமான ஃபீலை கொடுத்து வந்து எந்த இடத்துலயும் என் காதுக்கு வந்து இறைச்சலே இல்லவே இல்லை. அது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல பிஜிஎம் வித்தவுட் இறைச்சல் எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பிஜிஎம்ல எங்கேயுமே வோக்கல்ஸ் இல்ல, ஃபுல்லா இன்ஸ்ட்ருமெண்டா தான் இருந்துச்சு. நம்மளே இறங்கி காதுல கத்துவாரு. ஆமா இல்ல அதுலயுமே ட்ரம்ஸ் வச்சு டபக்கு டபக்குன்னு அடிச்சுட்டே இருப்பார்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வக்காண்டா படம் இது பிளாக் பேந்தர் படத்துல அந்த ஒரு சீன் எலிவேட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் ஒன்று பேக்ரவுண்ட்ல ரொம்ப டிஸ்டன்டா கேட்கும். அதே மாதிரி இருக்கும் இதுலயும் மியூசிக். ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு அந்த மியூசிக்லாம். அருமைடாங்க. இல்ல அப்படி கிடையாது. அடுத்த பாசிட்டிவ் சொல்லுங்க. காஸ்டிங் என்னன்னா யூஸ் பண்ண ஆக்டர்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பெரிய பாசிட்டிவ் காஸ்டிங்ல சாண்டி மாஸ்டர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா வில்லனா நடிக்கிறாரு. எப்படி இருக்க போது, அதுவும் வேற ஒரு லாங்குவேஜ்ல போய் நடிக்கிறாரு. லியோல வில்லனா நடிச்சதை நீங்க மறந்துட்டீங்க நண்பரே. இல்ல அது வில்லன் கிடையாது, சைடு வில்லனுக்கும் சைடு அது. அந்த கேரக்டரோட நீட்சியா தான் நான் இந்த கேரக்டர் நான் பாக்குறேன். அதுலயும் ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் சைக்கோவா தான் வந்திருப்பாரு. இதுல போலீஸ் ட்ரெஸ் போட்ட ஒரு சைக்கோவா வந்திருந்தாரு. சரி ஓகே அவ்வளவுதான். எனக்கு வந்து சாண்டி மாஸ்டர் வந்து அந்த வில்லன் கேரக்டர் அப்படியே எப்படி சொல்றது, அந்த ஆமேச்சர்னஸ்ன்ற மாதிரிலாம் இல்ல, அவர் அப்படிதான் நெட்ட வழியில அவர் அப்படிதான் போலன்ற மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி பயங்கரமா சூட் ஆயிருந்தாரு. சாண்டியா இருக்கட்டும், அப்புறம் நஸ்லீனா இருக்கட்டும். நஸ்லின் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருப்பாருல, இந்த மஞ்சு மேல கடைசியா ஜூஸ் அடிக்கிறான்னு வரல. ரொம்ப முக்கியமா வந்து இவங்க கல்யாணி பிரியதர்ஷன். ஏன்னா இது வந்து நம்ம ட்ரை பண்ண சூப்பர் ஹீரோ ஜானர்ஸ்ல ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ அது எந்த இடத்துலயும் ஓவர் டூவும் ஆகக்கூடாது, எந்த இடத்துலயும் அண்டர் டூவும் ஆகக்கூடாதுன்றது வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ஏன்னா அவங்களுக்கும் வீக்னஸ் இருக்கு, ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சூட் ஆயிருந்தாங்க அந்த கேரக்டருக்கு பயங்கரமா. எனக்கு கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் இவங்க சாண்டி மாஸ்டர் தாண்டி எனக்கு நஸ்லின் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பெரிய பாசிட்டிவா தெரியும். அப்படின்னா சாண்டி மாஸ்டர் ஓகே அப்பப்போ வருவாரு,
நஸ்லினும் கல்யாணி பிரியதர்ஷன் தான். ஈவன் கல்யாணி பிரியதர்ஷன் இல்லாத சீன்லயும் நஸ்லின் இருந்துகிட்டே இருப்பாரு. அவர் தான் ஃபுல்லா படம் ஃபுல்லா கேரி பண்ணி கொண்டு போனது. அவர் ஒரு சில ஆட்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காமெடி பண்ண தேவையில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ண தேவையில்ல. நார்மலா அவங்க பர்ஃபார்ம் பண்றதை பார்த்தாலே ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு அப்படியே உருக்கி தள்ளுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. இவர் நார்மலா கொடுக்குற சின்ன சின்ன ரியாக்ஷனுமே வந்து காமெடியா இருக்குது, ஒரு ஜாலியா ஃபன்னா. இப்ப நம்ம கூட கேங்ல இருந்த ஒரு ஃப்ரெண்டு தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்காரு. எந்த இடத்துலயும் ஒரு எக்ஸ்ட்ரா செயற்கையா ஒரு விஷயம் தெரியவே இல்லை. அதுவும் கல்யாணி பிரியதர்ஷனுக்கு பவர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலே பொத்து மயங்கி விழுவுறது, அந்த மாதிரி சீன்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒரு சீன்ல பார்த்தா அப்படின்னா கனவு ஒண்ணு காணுவார்ல, ஃப்ரெண்டும் இவரும் மாட்டிக்கிற மாதிரி கனவு. அப்போ அவங்க சொல்ற ஹீரோயின் சொல்றேன் டோன்ட் ரன்னு எந்த அம்மே அப்படின்னு ஓடுவாரு. அதெல்லாம் வந்து சமையாச்சு. தியேட்டர்ல நிறைய இடங்கள்ல அவர் பண்ற காமெடிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். எந்தெந்த இடத்துல எல்லாம் டேரக்டர் வந்து காமெடின்ட்டு வச்சிருந்தாரோ அந்த இடத்துல தியேட்டர்ல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து சூப்பர். அவருடைய ஆக்டிங் வந்து சூப்பர். அண்ட் கல்யாணி பிரியதர்ஷன் பெருசா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி பெருசா எதுவும் இல்லை. மோஸ்ட்லி வந்து அப்படியே உம்முன்னு தான் இருப்பாங்க, அப்படியே ரொம்ப சோகமா தான் இருப்பாங்க. பட் அவங்க அந்த கேரக்டர்ல கரெக்டா பொருந்திட்டாங்க. இவங்க வந்து இதுல ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது, லேடி கேரக்டர் தான் வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி காமிச்சிருந்தால ஃபெமினிசம் எங்க லைட்டா தூக்கிடுவாங்களோ, பெண்கள் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி எங்க லைட்டா ஒரு சீன் வந்துருமோன்னு நினைச்சா, ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஈவன் அந்த பிளாஷ்பேக்ல கூட ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. பிளாஷ்பேக்ல வந்து அந்த சின்ன பொண்ணு நிறைய நம்ம ரீசெண்டா நம்ம பார்க்கக்கூடிய நிறைய சினிமாக்கள்ல இந்த பொடுசுங்க வரப்பதான் நமக்கு டென்ஷன் ஆகும், எரிச்சல் ஆகும் நமக்கு. ஏன்னா இந்த மாமன் படம் பார்த்துட்டு இந்த பறந்து படம் பார்த்துட்டுலாம் வந்து எனக்கு பிள்ளையே வேண்டான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல சின்ன பொண்ணா நடிச்சவங்க பிளாஷ்பேக்ல சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஞாபகம் வருது. அடுத்த பாசிட்டிவ் ஸ்கிரீன் பிளே தான். அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி அப்படி வராது, நூல்ல இருந்து அப்படி வராது. இல்ல மறந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு என்னன்னா, இது வந்து இந்த படம் ஃபுல்லாவே வந்து கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த 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 யூனிவர்ஸோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். பெருசா ஒரு பெரிய தானோஸ் லெவல் த்ரெட் அப்படிலாம் எதுவும் இல்ல. சிம்பிள் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த அந்த உலகத்தை புரிய வைக்கிறது தான் நமக்கு. அதை வந்து எந்த இடத்துலயும் போர் அடிக்காம பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த மாதிரியான ஜான்ரு வந்து பெருசா படம் பார்க்காதவங்களுக்கு புதுசா இருக்கலாம். பட் ஆஃப்டர் கோவிட் நிறைய படங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப புதுசாலாம் இருக்காது. ஓகே இப்படி ஒண்ணு இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை எவ்வளோ கன்வின்சிங்கா, எவ்வளோ என்ஜாயபிளா, என்டர்டெய்னிங்கா சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகா சொன்னாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த பவரை ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு இன்டர் கட் வச்சிருப்பாரு. அப்படி பிளாஷ்பேக் போயிட்டு திரும்ப இங்க வந்துட்டு அப்படி போயிட்டு வருவார்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கே, என்னன்னா இப்படிலாம் பிளாஷ்பேக் சொல்ல முடியுமா, இப்படிலாம் ஒரு அதான் அந்த கரண்ட்ல அந்த கேரக்டர் ஒரு பீக் இருக்கும், பிளாஷ்பேக்லயும் ஒரு பீக் இருக்கும். ரெண்டுத்தையும் மாத்தி காட்டி ஒரு ஷார்ட் டைம்ல காட்டினார்ல, சூப்பர்ண்ணா ஜாலியா இருக்குண்ணா எனக்கு அப்படின்னு இருந்துச்சு. அந்த நீ இப்ப சொன்னத ஷார்ட் டைம் தான் இது பிளாஷ்பேக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இப்ப திரும்பவும் நம்ம படத்துல வந்துருச்சு, நம்ம தமிழ் சினிமா வந்துருச்சு, பெரிய ஹீரோஸ் நடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ சாங், அவங்களுக்கு ஒரு வில்லன் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு மாஸ் சீன்லாம் வச்சு எலிவேட் பண்ணி கொண்டு வரதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும். ஆனா இதுல வந்து பிளாஷ்பேக் வந்து மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்குமா. அந்த 10 நிமிஷத்துல இவ்வளவுதான், அந்த கதை வந்து இவ்வளவுதான். அது இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இழுத்து இருந்தாங்க அப்படின்னா போர் அடிச்சிருக்கோம். வாங்கடா அடுத்தது வாங்கடா தெரிஞ்சுடா வாங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். ஆனா கரெக்டா அந்த ஒரு 10 நிமிஷம் கேப்ல அந்த பிளாஷ்பேக்கை எவ்வளவு அழகா, எவ்வளவு எமோஷனல், நாட் ஜஸ்ட் அந்த பவர்ஸ் எப்படி ரியலைஸ் பண்றாங்கன்றதை தாண்டி அதை நம்ம வந்து எமோஷனலா கனெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க குடும்பமே, அவங்க மொத்த மக்களே வந்து அழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹீரோ வந்து நமக்கு பாக்குறப்போ கனெக்ட் ஆகணும், அந்த வில்லனை எப்படியாவது சீக்கிரமா அடிச்சிடறான்ற ஒரு ஃபீல் வரும்ல. அது வந்து அந்த பிளாஷ்பேக் சீன் அண்ட் இப்போ இந்த பிரசன்டா இருக்கிற சீன் வந்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி காமிக்கிறப்ப எனக்கு அது வந்துச்சு. அது சின்ன பொண்ணு ஏமா எந்திரிச்சு அடிமா அவனை ஓரா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேல எனக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இருந்தது என்ன அப்படின்னா, இப்ப நார்மலா போது ஒரு சூப்பர் பவர் இருக்கிற ஒரு படத்தை பார்க்க போறோம் அப்படின்னா எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தவன் வந்துகிட்டு இருக்கான், இவன் வந்து தெரியாம இவனுக்கு வந்து ஹீரோக்கு வந்து ஒரு பவர் கிடைச்சிருச்சு, அவன் எங்க இருந்து எப்படி அந்த பவர் கிடைச்சதுன்னு தெரியாது, திடீர்னு வந்து பவர் கிடைச்சிருச்சு, அவன் வந்து அப்படியே எப்படியோ போய் ஹீரோ வில்லனை வந்து தடுக்க போறான் அப்படின்ற மாதிரி யூஸ்வலா இந்த டெம்ப்ளேட் தான் இருக்கும். ஆனா இதுல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு சூப்பர் ஹீரோடைய ஒரு அந்த ஒரு மெமரியை வந்து கொடுக்கவே இல்லை. ஆமா, அந்த ஒரு இதை கொடுக்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. நார்மலா 2 அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க 2 ஆட்கள், அவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குது, அது என்ன பவர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க போறாங்க. அது வந்து டிஃப்ரெண்டா எப்படியோ அவங்க கேரளால அவங்களுக்கு இருக்கிற அந்த கதையை வந்து அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்றது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எந்த இடத்துல இப்போ ரீசெண்டா வந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், சூப்பர்மேன்லாம் வந்து யூஸ்வலா பார்த்த டெம்ப்ளேட்லயே திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு ஸ்கிரீன் பிளேல. அது என்னன்னா ட்ரெய்லர்லயே ஏதோ ஒண்ணுத்துல போட்டிருப்பாங்க, தே லிவ் அமாங் அஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு சூப்பர்ஃபிஷியலான கேரக்டருக்கு வந்து ஆன்டகனிஸ்டா வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலான கேரக்டர் வராது, ஒரு நார்மல் மனுஷன் தான் வருவான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ரிலேட்டபிளா இருந்துச்சு நமக்கு. ஓகே, அந்த கேரக்டர் கூட ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு.
அதே மாதிரி இது வந்து ஒரு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய கதையோட ஒரு சின்ன சப்ளாட் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய கதைலாம் இல்லாம அதுல நடக்கிற ஒரு சைட் கேரக்டரோட ஒரு சைட் கொஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதையுமே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எவ்வளவு சிம்பிளா காட்ட முடியுமோ அவ்வளவு நல்லா காட்டியிருந்தாங்க. வழக்கமா பார்ட் 1 எடுக்கிறதுல வந்து அதாவது ஒரே படமா எடுத்துட்டு அதை வேணும்னே 2ஆ வகுந்து 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ற வழக்கம் வந்து இருக்குது. ஆனா பார்ட் 1ல ஒரு முழு கதை சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த முழு கதையை சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து படம் கொடுத்துருந்துச்சு. அது வந்து சூப்பர். ஸோ ஸ்கிரீன் பிளே வந்து ஓவராலாவே எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல இருக்கு சின்ன சின்ன லேக் இருக்குது. அது வந்து நெகட்டிவ்ஸ்ல பேசுறப்போ வரும். பட் வந்து மொத்தமா பாக்குறப்போ சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே வேற லெவல். இப்போ வந்து பாசிட்டிவ் வந்து பேசியாச்சு. இதுல வந்து நெகட்டிவ்ஸா வேற ஏதாவது இருக்கா? கண்டிப்பா எந்த படமா இருந்தாலும் 100% பாசிட்டிவான படமா இருக்காது. ஏதாவது சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் நமக்கு இருக்கும். நமக்கு ஒர்க் அவுட் ஆகாத சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து உனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு டைம் போனதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே என்னடா அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துருச்சுன்னு தான் உட்காந்துருந்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து உட்காந்தப்போ எனக்கு லைட்டா அது ஃபீல் ஆச்சு. என்ன இன்னும் செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஏன் ஆச்சுனாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய த்ரெட் இருக்கிற அதான் ஒரு சூப்பர்ஃபிஷியல் கேரக்டர் விசஸ் ஒரு பெரிய த்ரெட்னு இருக்காது. ஆக்சுவலா அது பேக் டிராப்ல ஒரு லேயர் இருக்கும். பிகினிங்ல வந்து அப்படிதான் ஆரம்பிப்பாங்க கதையை. ஆனா அதை ஓப்பன் எண்டடா விட்டுருவாங்க. ஸோ அங்கங்க சின்ன சின்ன ஓப்பன் எண்டட்லாம் இருக்கும். நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே ஏதோ நீங்க லிங்க் ஆகும் போலன்னு நினைச்சிட்டு இருந்தா அப்படி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மட்டும்தான். அந்த அந்த ஹீரோயின் கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த அவங்களோட கம்யூனிட்டியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து அதுக்கு மேல கதை மூவ் ஆகிறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. பெருசா கான்ஃபிளிக்ட்னு எதுவும் இல்ல. ஆக்சுவலா எங்க நமக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிளிக்ட் ஓப்பன் ஆகும்னா செகண்ட் ஹாஃபோட பாதியில தான் கான்ஃபிளிக்டே நமக்கு ஓப்பன் ஆகும். அப்பதான் நமக்கு வில்லன் ஒருத்தர் வராரு போல, அவர் வந்து ஒரு பெரிய த்ரெட்டா தெரியறது அப்பதான் நமக்கு தெரிவார். ஸோ அது வரைக்கும் வந்து பெருசா கான்ஃபிளிக்ட் இல்லாததுனால கொஞ்சம் ஓகே அப்படியே உட்காந்து கவனிச்சுட்டு இருந்த படத்தை. பெருசா எக்ஸைட்டிங் ஃபேக்டர் அந்த இடத்துல எதுவும் இல்லை. எனக்கு வந்து நெகட்டிவா இருந்தது என்ன அப்படின்னா டொவினோ தாமஸோட கேரக்டர் தான். எதுக்கு அந்த கேரக்டர் வந்துச்சு, என்னத்துக்கு வந்துச்சு, எங்க போச்சு, கடைசியில அவ்வளவு பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு, எங்கடா போய் தொலைஞ்சா அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருந்தேன். சரி ஏதோ ஒரு சீன்ல வந்து காப்பாத்திடுவான் அந்த ஆளு வந்து, ஏதாவது டக்குன்னு ஒரு சீன்ல டக்குன்னு ஓகே ஹெல்ப் பண்ணிட்டேன் இந்தா ஹெல்ப் அப்படின்னு வச்சுட்டு சொல்லிட்டு போயிடுவான்னு நினைச்சா எங்க போனா என்ன ஆனா அப்படின்றது தெரியாம போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு டொவினோ தாமஸ் வந்த இடத்துலதான் அது வரைக்கும் வந்து ஒரு டோன் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சீரியஸான டோன். எக்ஸப்ட் பண்ற டைம் அந்த ஒரு காமெடியை தவிர ஹியூமர் டிஃபரண்டா இருந்துச்சு. ஆமா ரொம்ப எமோஷனலா கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருந்துச்சு. இவர் வந்த உடனே அது அப்படியே ரொம்ப டைல்யூட் ஆகி ரொம்ப காமெடியா போய் அந்த அந்த ஒரு அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணி அந்த டென்ஷன் வந்து டைல்யூட் ஆயிடுச்சு. திரும்ப அதுல இருந்து திரும்ப சாண்டி மாஸ்டர் வந்து அதை பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பார்த்தா படம் முடிஞ்சிருச்சு. அது வந்து எழுதப்படாத விதி. ஒரு 4-5 சூப்பர் ஹீரோ சேர்றாங்கன்னா அதுல ஒருத்தர் இந்த மாதிரி கிராக் பண்றவனாதான் இருக்கணும். அது எழுதப்படாத விதி. அது கொண்டும் பண்ண முடியாது போங்க. அடுத்தது வந்து கேமியோஸ் வந்து இந்த படத்துல வந்து நிறைய இருக்குது. பட் வந்து ஒரு சில கேமியோஸ் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பட் ஒரு சில கேமியோஸ் வந்து ஏன் என்ன திடீர்னு வந்துட்டு போயிட்டாங்க. பட் அவங்களுடைய கேரக்டர் என்ன ஏதுன்றது ஓகே அடுத்த பாட்டுல காமிக்க போறாங்கிறது ஃபைன். பட் வந்து ஒரு கொஞ்சம் அர்த்தமுடைய கேமியோஸா ஒரு சில இது வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவா இருந்துச்சு எனக்கு. எனக்கு வந்து ஒரு கேமியோ ரொம்ப டிலே பண்ணிட்டாங்கன்னு வெறுப்பா இருந்தது எனக்கு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ப்ரொடியூசர் கேமியோ தான். அவர் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்ல லைட்டா ஹிண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே தலைவன் நான் உட்காந்துட்டே இருந்தேன். சரி கத்தலாம்னு உட்காந்துட்டே இருந்தேன். வரான் போஸ்ட் கிரெடிட்ல தான் வரான். வேலாயுதமுடைய அண்ணன் அப்படின்றது நான் பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சது. அந்த ஸ்டார் அந்த கத்திகள் எல்லாம் வச்சிருந்தாரு. ஆமா லைட்டா அப்படிதான் இருந்தாரு. ஆனா அவருக்கு சூப்பரா சூட் ஆச்சு. அது என்ன பண்றது. பக்கத்துல இருந்தவன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவருக்கு மட்டும் எப்படி எல்லா கெட்டப்பும் சூட் ஆகுது, எந்த கெட்டப் போட்டாலும் நல்லா இருக்காரு இவரு மட்டும். இந்த படத்துல அவ்வளவுதான் நெகட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். பெருசா ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா இதுவுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஜாலியா பார்த்துட்டு ஒரு புதுசான மூவியை பார்த்தோன்ற மாதிரி தான் நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படியே வெளியே வந்திருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பாசிட்டிவ் இருந்தது என்ன அப்படின்னா, இப்படி ஒரு மூவி எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கல்ல, அதை வந்து தரமா கொடுக்கணும். நம்ம வந்து ஹை பட்ஜெட்டை போட்டு பயங்கரமா அப்படியே கிராபிக்ஸை பண்ணி அப்படியே பிரம்மாண்டமா நான் பண்றேன் அப்படிலாம் இல்லாம பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத பார்த்து அப்படியே நம்ம வேர்ல்ட பில்ட் பண்ணுவோன்றத ரொம்ப சிம்பிளா அழகா பண்ணாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு ஐடியாவை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்கல்ல. அது வந்து ப்ரொடியூசர் டிக்யூவா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்துல இந்த எல்லா ஐடியா கொடுத்தவங்க யாரெல்லாம் இந்த ஐடியாவை மொத்தமா உருவாக்குனாங்கன்னா எல்லாருக்குமே பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.
ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, இது வந்து நம்ம மார்வல் டிசின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படம் பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து ஹாலிவுட தான் நம்பி இருக்கணும்ன்றதை தாண்டி இப்ப நம்ம அடுத்த வருஷம் இன்னொரு சூப்பர் ஹீரோ படம் வந்து நம்ம இதுலயே வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட நம்ம காத்திருக்கலாம். ஓகே, லோகா பார்ட் 2 எப்படி இருக்க போகுது, அதுல யாரு காமிக்க போறாங்க, அதுல ஏதாவது டிஃபரெண்டா பண்ண போறாங்கன்றது ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய பாசிட்டிவ். நல்ல படம். இது வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த விதமான ஒரு மோசமான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஜாலியா குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு எல்லாம் பார்க்கலாம். ஆனா என்ன, இந்த கொலை பண்ற சீன், ரத்தம் கடிக்கிற சீன்லாம் இருக்கும். அது கூட ஒன்னும் பெருசா பயங்கரமாலாம் ஒண்ணும் இருக்காது. அந்த சீன்லாம் நம்ம நார்மலைஸ் பண்ணியாச்சு. யூ சர்டிஃபிகேட் படத்துலயே அந்த மாதிரி சீன்லாம் வருது. அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அதனால எல்லாருமே ஜாலியாவே பார்க்கலாம். ஒரு ஃபன்னான, ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புது ட்ரை ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ குடோஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல மூவிஸ் எடுங்க. தயவு செய்து நீங்க தான் வந்து காப்பாற்றணும். ஏன்னா நல்ல மூவிஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. பயமா இருக்கு எனக்கு தமிழ் சினிமாவை நினைச்சா. ஸோ அடுத்து அதுக்கு நண்பர்களே, அதுக்கு ஒரு பாசிட்டிவான வீடியோ எடுத்து நான் வச்சிருக்கேன். அது வந்து வெட்னஸ்டே ரிலீஸ் ஆகும். இந்த ஒரே பாசிட்டிவிட்டியா மாறிடுறேன். ஒரே பாசிட்டிவிட்டியா மாறிடுறேன். கன்ஃபார்ம் ஏதோ வன்மத்தை தான் கேட்க போறாரு. நன்றி, வணக்கம்.